வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு அபர் ப்ரோலாய் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த சீரிஸ்ல வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சின்ன சின்ன பொண்ணுங்க மர்மமான முறையில காணாம போறாங்க. அவங்கள கடத்துறது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி அந்த பெண்களை யாரோ கொடூரமா சாவடிக்கிறாங்க. அவங்க ஓனாய் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்ட மர்ம மனிதன் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இந்த கிராமத்துல இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த இன்ஸ்பெக்டருக்குமே நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதை. சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எல்லா எபிசோடு ஸ்டார்டிங் சீனும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்பா பையன் சேர்ந்த மாதிரி போட்ல வந்துட்டு இருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்காக வரும்போது புயல் காத்து பயங்கரமா வீசுது. அப்பவும் பயப்படுறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல போட் இருக்கு பாத்தீங்களா, கவுரெல்லாம் ஆரம்பிக்குது. அப்பாவும் பையனும் கவுந்து கீழெல்லாம் விழுந்துடுறாங்க. இப்ப பையன் தத்தளிச்சிட்டு இருக்கான். ஒரு இடத்துல கரை ஒதுங்குறான். அப்படி கரை ஒதுங்கிட்டு இருக்கும் போது வேற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, மரத்துக்கு மேல சேஃபா உட்காந்துட்டு இருக்கான். கையை கொடுன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட சொல்றான். இந்த பையனுமே அவனுக்கு கையை கொடுத்து கொஞ்சம் சேஃபான பொசிஷனுக்கு போயிடுறான். இந்த பையனை கருப்பு பையன் வச்சுக்கலாம், அந்த பையனை வெள்ளை பையன் வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களோட பேரை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்பாயில் ஆயிடும். அதனால கருப்பு பையன் வெள்ளை பையன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் போட்ல வரும்போது ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலான்ற மாதிரி இந்த பையன் சொல்லியிருப்பான். சரின்ற மாதிரி இந்த பொண்ணும் ஏத்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்கான். இவங்களுமே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு அசந்து தூங்கிடுறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு குரூப்பை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க பொண்ணை இங்க இருந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து வேணும்ட்டே அந்த பொண்ணை மயக்கமாக்கி இருக்கான் போல. இந்த பொண்ணை ஏமாத்தி விக்கிறதுக்காக தான் இவ்வளவு பிளான் போட்டிருக்கான். பாவம் அந்த பொண்ணு இந்த கேங்கு கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப கொல்கட்டால நடக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. போலீஸுங்க ரைடு மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தனுங்க மட்டும் வண்டியை நிறுத்தாம வேகமா கிளம்புறாங்க. சோ இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. அந்த வண்டிக்குள்ள நிறைய பொண்ணுங்களை வச்சிருக்கிறதும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. எப்படியாவது இவங்களை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. அவனுங்க ஒரு பழைய பில்டிங்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுங்க கிட்ட கன்னெல்லாம் இருக்கு போல. போலீஸ் வந்தா ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப மேலதிகாரி வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தகவலை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அனிமேஷ் அப்படின்றது. நம்ம ஹீரோ இருக்கார்ல, தகவல் கேள்வி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, நிலவரத்தெல்லாம் இவருக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. இவருமே மைக்கை ஏற்பாடு பண்ணுங்க, அவனுங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மைக்கு மூலியமா அவனுங்க கிட்ட பேசுறாரு. ஒழுங்கா அந்த பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு சரண்டர் ஆயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வாடா, சண்டை போட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போய் சண்டை போடலான்னு முடிவு எடுக்கிறாரு. சார் அவசரப்பட்டு உள்ள போகாதீங்க, நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் தைரியமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஷூட் பண்ணனா ஷூட் பண்ணலாம், ஆனா அவனுங்க சண்டை போடுறதுக்காக தானே கூப்பிட்டாங்க. இப்ப சண்டை போடலான்ற மாதிரி மொத்தமா இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ செம்மையா சண்டை போடுவாரு போல. வந்த எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த கேங்ல இருக்க எல்லாரையும் இவர் லாக் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாத்திடுறாரு. ஆளுங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் டைமுக்கு வரவே மாட்டார் போல. ஒய்ஃப் கோச்சுக்கிறாங்க. நான் உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள், அதுக்காவது வருவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா அதுக்கு வருவன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் வேலைன்னு இருக்கிறது ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது போல. கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவர் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு தகவல் கிடைக்குது, வேற ஒரு வேலை வந்துருது போல. நான் கண்டிப்பா ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இவருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் மாட்டினாங்கல்ல, அதுல ஒருத்த முக்கியமானவனா இருப்பான். அவனை அடிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க இருந்து கடத்திட்டு வரீங்க, யார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவன் முதல்ல சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ஊர்ல இருந்து தான் இந்த கடத்தல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல எந்த ஊர்ல இருந்து இது நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஊர்
ஊர்ல இருந்து தான் நிறைய ஊருக்கு குழந்தைங்களை அனுப்பிட்டு இருக்காங்க போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தை காமிச்சாங்கல்ல, அந்த கிராமத்தோட பேரை தான் இவன் சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாண நாளில செலிப்ரேட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் கிளம்பி ஆகணும். இவனை வச்சு பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஒய்ஃப் கால் பண்றாங்க, இவரன் கிளம்பிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. குடும்பத்துக்கிட்ட எல்லாம் கலகலப்பா இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு ஐஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் தப்புஸ்டான் போல. சாரி சார், அவன் தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இதை கேட்டு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அதே மாதிரி மேல் இடத்தை சேர்ந்தவங்க இவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் கண்டிப்பா இங்க இருந்து போனோம் போல. ஒய்ஃப் ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க இவரை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனை விசாரிச்சதுல இந்த கிராமத்துல இருந்து தான் இந்த விஷயம் நடக்குதுன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அந்த கிராமத்துக்கு நீங்க போனோம், விசாரணை பண்ணோம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்க பாதிக்கப்படுறாங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணோம்னா அந்த ஊருக்கு இவர் போனாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. முதல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட பேசலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம்ன்ற மாதிரி இவருமே அந்த பொண்ணுங்களை பாக்குறதுக்காக வராரு. நிறைய பொண்ணுங்க இருந்தாலும் சில பொண்ணுங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அதாவது முகத்துல கீறல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஓனாய் வேஷம் போட்ட ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, கிட்ட வந்து பொறாண்டி வச்சிருக்கான் போல. இந்த பொண்ணுமே அவன் டார்ச்சர் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிறவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நிச்சயமா அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை படுக்க வச்சிடுறாங்க. இப்ப இவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிருக்கு. ஒய்ஃப் இந்த ஒரு நாளை மட்டும் செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதை கூட பண்ண முடியலையேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒய்ஃபுமே நான் கவலைப்படுவேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஓகே தான், எனக்கு இதெல்லாம் பழகி போயிருச்சு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. தூங்கிட்டு இருக்க ஒய்ஃப் பையனை பாக்குறாரு. ஒய்ஃப் இவருக்காக கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் அந்த புயல்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சார்பா சாப்பாடு வருது. ஆனா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் காசின்ற ஒரு ரவுடியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, புடிங்கிட்டு போயிடுறாங்க. இதை பாக்குற இந்த கருப்பு பையனுக்கும் வெள்ளை பையனுக்கும் கடுப்பாயிருது. இவனுங்க தட்டி கேட்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருத்தன் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவன் கூட சண்டைக்கு போறாங்க. அவன் நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவனை புரட்டி எடுத்துடுறாங்க. அந்த சாப்பாடு எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த சாப்பாடு எல்லாத்தையும் எங்கேயாவது வித்துடலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு வந்து சாப்பாடெல்லாம் விக்கிறாங்க. இது காசியோட ஆளுங்க கொண்டு போன சாப்பாடாச்சே, அதையே அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களா, நீங்க பெரிய ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவரும் சொல்லிட்டாரு. சரி இவ்வளவு காசு தரேன்ற மாதிரி உங்களுக்கு காசை தராரு. இந்த காசை வச்சு நல்ல சாப்பாடே சாப்பிட முடியும்ல, அப்படி சாப்பிடலான்ற மாதிரி கருப்பு பையனோ வெள்ளை பையனோ யோசிக்கிறாங்க. இப்ப ஹோட்டலுக்கு வந்து நல்லா வேண்டியதை கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஒரு பொண்ணு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவளுமே பாதிக்கப்பட்டிருக்கா, பசியால கஷ்டப்படுறா போல. என்ன பசிக்குதா, வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு உட்காந்து இவங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. உன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாம இருக்கா. இவளுக்கே ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அதுக்கும் பதில் சொல்லாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப இந்த வெள்ளை பையன் இருக்கான்ல, இதுக்கப்புறம் உன்னை நான் மோனின்னு கூப்பிடுறேன்ற மாதிரி சொல்றான். சரி இதுக்கப்புறம் மோனினே என் பேர் இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த பொண்ணுமே சிரிக்கிறா. நம்மளும் மோனினே கூப்பிடலாம். நம்ம ஹீரோ ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டாரு போல. அந்த கிராமத்துக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போட் மூலியமா மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு வர முடியும் போல. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இவரை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு போட்டு போகுது. அதுல ஒரு சின்ன பொண்ணு கல்யாண கெட்டப்ல இருக்கா. நிறைய பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை பார்க்கும் போதே டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வேற மயக்கத்துல இருக்கா. இதனால இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரா இந்த பொண்ணு, ஏமாத்தி கூட்டு போக பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டை போடுறாரு. அவங்களுமே இவர் யாருன்னு தெரியாம அடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த பசங்களெல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்காங்கல்ல, அதனால இந்த ஊருக்கு கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அங்க இருக்க நர்ஸ் பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. இந்த பொண்ணை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாயா என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்க முடியும், ஏன்னா டாக்டருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரி மாயான்ற இந்த நர்ஸ் சொல்றாங்க. சரிமா நான் கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இவர் இவங்க எல்லாரையும் விட பெரிய ஆபீசரு. ஆனா இவர் ஆபீசர்ன்றதை சொல்ல மாட்டாரு. சாதாரண நபர் மாதிரி கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டோன்ற மாதிரி இவங்க தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோ இப்ப இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த சமயம் டாக்டர் இருக்கார்ல, நீ எதுக்காக இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்ச
ஆரம்பிச்ச, இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்த ஹீரோ இருக்கார்ல, சார் நான் போலீஸுங்க கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. அங்க என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சிருப்பாரு. இப்படிதான் நீங்க பப்ளிக் கிட்ட நடந்துட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் அடிச்சிருப்பாரு. இவரும் ஒரு போலீஸ் அப்படின்றது இங்க இருக்க டாக்டருக்கு தெரிய வருது. இப்ப டாக்டருமே பம்ம ஆரம்பிச்சிடுறாரு. சரி சார் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஒரு பெரியவர் இருக்கார்ல, இது ஏன் பொண்ணு தான் சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறாங்க. இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவருமே ஏன் பொண்ணு தான், ஏதோ தெரியல போல, மயக்கத்துல இருக்கா போல அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவன் ஏமாத்தி வந்திருக்கான்னு தெரிஞ்சு இவனை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அடி வாங்கின போலீஸும் புது ஆபீசரா எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இங்க இருக்க யாருமே ஒழுங்கா வேலை பார்க்கல, அதனால தான் வேலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒழுங்கா எல்லாருமே இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே இந்த இடத்துல வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட ஒரு 4-5 பசங்க டான்ஸ் பண்றாங்க. இந்த 5 பசங்க தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது ஹீரோ கிட்ட அடி வாங்கினவங்களா இருப்பாங்க. மாயாக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இப்ப மாயாவோட தம்பி இங்க வராரு. இவர் பேரு தீபக் அப்படின்றது. அடி வாங்கினதுல இந்த பையனும் ஒருத்தனா இருப்பான். அம்மா மாயாவோட கல்யாணத்தை பத்தி பேசினாங்கல்ல, அதை தம்பி தீபக்கும் கேட்டிருப்பான். கவலைப்படாதீங்க, அக்காவோட கல்யாணத்தை முன்ன நின்று நான் பண்ணி வைக்கிறேன், செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நீயே வேலை வெட்டிக்கு போகாம இருக்க, நீ எப்படி செலவை பார்த்துப்பன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இவன் இல்லீகல் வேலை பண்றான்ல, அதை வச்சு பாத்துக்கலாம் நினைக்கிறான் போல. இப்ப மாயா என்ன சொல்றாங்கன்னா, ஊருக்கு புதுசா ஒரு போலீஸ் வந்திருக்காரு, அவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவன் ஷாக் ஆவறான். ஓஹோ, நம்மள போட்டு அடிச்சது ஒரு போலீஸ் போல, அவர் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறவன் வேகமா இங்க இருந்து கிளம்புறான். இந்த நேரத்துல எங்க போறேன்னு வீட்டுல கேக்குறாங்க. கண்டுக்காம இவனுமே கிளம்பிடுறான். இவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விஷயத்த சொல்றான். நம்மள அடிச்சது ஒரு போலீஸ், அந்த போலீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்களெல்லாம் வச்சு ஒருத்தர் வேலை வாங்கிட்டு இருக்காருல, அவர் போன் மூலியமா மட்டும் தான் பேசுவார் போல. அந்த பொண்ணு இந்த நேரம் இந்த இடத்துல இருந்திருக்கணும், எதனால வரல அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபர் கேக்குறான். இவங்களுமே போலீஸ் கிட்ட அடி வாங்கினதை பத்தி சொல்றாங்க. ஏண்டா அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி அந்த மர்ம நபர் சொல்றான். இவங்களோட பாஸ் சொல்றான். இவங்களுமே அந்த நபரோட இடத்துக்கே போய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஒய்ஃபும் பையனும் வீடியோ கால் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. இவர் குடிக்கலாம் நினைப்பாரு, ஒய்ஃப் அதை கெஸ் பண்ணிடுறாங்க. குடிக்கலாம் கூடாது, டானிக்க மட்டும் எடுத்துட்டு படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆகுது. யாரோ திட்டமிட்டு கரண்ட்டை கட் பண்றதா இவர் நினைக்கிறாரு. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. இவனுங்க 5 பேர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க. இப்ப 5 பேருமே ஃபேஸ மறைச்ச மாதிரி சட்டுன்னு அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவரோட மண்டையிலேயே பின்னாடி இருந்து யாரோ அடிச்சிடுறாங்க. இவர் பொத்துன்னு விழுந்துடுறாரு. இப்ப அடிச்ச வரைக்கும் போதும், நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி இந்த பசங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. கருப்பு பையன், வெள்ளை பையன், மோனின்ற அந்த பொண்ணு 3 பேருமே ராட்னம் சுத்திட்டு இருக்காங்க. அந்த மோனி வெள்ளை பையன் கூட தான் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற கருப்பு பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெள்ளை பையன் மேல பொறாமலாம் பட்டுட்டு இருக்கான். இதை தாண்டி அந்த வெள்ளை பையன் இருக்கான் பாத்தீங்களா, மோனின்ற மாதிரி நெஞ்சில பச்சை குத்திடுறான். இதை பாக்குற மோனி வேற பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இதை பாக்குற கருப்பு பையனுக்கு கடுப்பாகுது. இவன் என்ன மோனியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் ஒரு போலீஸ் இருக்கார்ல, இவங்க 3 பேரையும் லாக் பண்ணிட்டாரு. இந்த ஊர்ல காசின்னு ஒரு ரவுடி இருக்கான்ல, அந்த ரவுடியோட அல்லக்கையா தான் இந்த போலீஸ் இருப்பாரு. இவங்க காசியோட சரக்கைய தூக்கி இருக்காங்க. இதை தாண்டி இந்த மோனின்ற பொண்ணு அந்த காசி விக்கலாம்னு நினைச்சிருப்பான். இப்ப இந்த மோனி இங்க இருக்கிறதுனால உங்க 3 பேரையும் பார்க்கணும்னு சொன்னாரு, வாங்கடா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே காசியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. என் ஆளுங்க மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி காசி இருக்கார்ல, இந்த பசங்களை அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணையும் லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த கருப்பு பையன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு இந்த மாதிரி 3 பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா மோனியை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றான். 3 பொண்ணை நீ எப்பறா ஏற்பாடு பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் நான் பண்ணுவேன், 1 வாரம் மட்டும் டைம் தாங்கன்ற மாதிரி கேக்குறான். 1 வாரம் டைம் தருவேன், அப்படி இருந்தும் நீ தரலனா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவனுமே சவால்லாம் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பிரசன்ட்ல ஒரு 5 பசங்களை நமக்கு காட்டுறாங்கல்ல, இவங்களோட வேலை என்ன தெரியுமா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு ரேண்டமா கால் பண்ணி ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதையே சாதகமா வச்சு அந்த பொண்ணுங்களை வித்துருவாங்க போல. இததான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தனோட பேரு தீபக்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப மத்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, தீபக்கோட அக்கா மாயாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இல்ல கோவப்பட்ட தீபக் இருக்கான்ல, என் அக்காவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டான். இந்த 5 பேர்ல இன்னொருத்தனோட பேரை சொல்றேன், அவன் முக்கியமான கேரக்டர். இவன் பேரு விக்ரம் அப்படின்றது. இவன் ஒரு பொண்ணுக்கு இப்ப கால் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறான். அந்த பொண்ணுமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சூப்பர்னு இவன் மேற்கொண்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடைசியா ஒரு
ஒரு பொண்ணை ரெஸ்கியூ பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை இப்ப எங்க வச்சு பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு பாபா இருக்காரு, அவர் ஆசிரமம் மாதிரி வச்சிருக்காரு, அங்க கொண்டு போயிடலான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஆசிரமம் இருக்கா, சரி அந்த ஆசிரமத்துக்கு போலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி அந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பாபாவை பார்த்து பேசுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கஷ்டத்தை சொல்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் பாபாவா இருப்பாரு. இவர் எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஒவ்வொருத்தரா பக்கத்துல வந்து கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. மாமியார் மருமக சேர்ந்த மாதிரி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. மருமக பிரெக்னன்ட்டே ஆக மாட்டா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் மாமியார் கேக்குறாங்க. பாபாவும் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாபாக்கு பக்கத்துல இருக்காங்கல்ல, இவங்க பேரு மோகினி அப்படின்றது, பாபாவோட பாதுகாப்புக்காக கூடியே நிக்கிறாங்க போல. இப்ப பாபா அடுத்து யாருன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நம்ம போலான்ற மாதிரி வேகமா ஹீரோ வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இது பாபாக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே இவன் பேசுறான் போல அப்படின்ற மாதிரி பாபா நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ பண்றதை பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பாபாக்கு இவன் கலாய்க்கிறான்றது தெரியுது. யார் நீ, எதுக்காக வந்திருக்கன்னு கேக்குறாரு. இவருமே வந்த ஹெல்ப்பை பத்தி எல்லாம் கேக்குறாரு. பாபா இருக்கார்ல, மோகினி பேசி இவங்களை அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்றாரு. மோகினிய வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு வந்து வெளியே வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பாபாவையே கிண்டல் பண்றீங்கல்ல, எப்படி அந்த பொண்ணை நாங்க தங்க வச்சுக்க முடியும், எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, வேற இடம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாபாவோட இடத்துல தங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லயே இருக்கட்டும், இந்த பொண்ணை நீ கூட இருந்து பாதுகாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி நீயும் பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மாயா கிட்ட சொல்றாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாயாவும் ஏத்துக்கிறாங்க. அந்த 5 பசங்கள்ல விக்ரம்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவன் கரண்டா வீணான்ற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான் போல. அந்த பொண்ணு கோவமா பேசுறாங்க. காரணம் இவன் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணதை இந்த பொண்ணு பாத்துருக்காங்க போல. எதுக்காக அவகிட்ட பேசினன்ற மாதிரி கேக்குறாங்க. அவகிட்ட சும்மா தான் பேசினேன், மத்தபடி நான் ஒன்னதான் லவ் பண்றேன், என்ன நம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சின்னதா இருக்க ஒரு வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த வீட்டுல வச்சு ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க போல. லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் ஹீரோக்காக சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் ஒரு லேடியை உள்ள விட மாட்டாரு. ஏன் விட மாட்டற, உள்ள விடுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த லேடியும் அழுதுகிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசிரமத்துல வச்சு பார்த்திருப்பாரு. உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேக்குறாரு. சார் ஆசிரமத்துல என் பொண்ணையும் பாத்தீங்கல்ல, என் பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா சார், பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்ன்றதை இவர் டீட்டெயிலா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணா தான் இருப்பா. ஆசிரமத்துக்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. பொண்ணுமே வேக வேகமா வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறுறா. என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ற மாதிரி கிளம்புறா. இந்த பொண்ணு யாருன்னா வீணான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த வீணாவா தான் இருப்பா. வீணா எங்க போனான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க போயிருப்பான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா ஆளுங்களை தேட சொல்றாரு. அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போலீஸுங்க வந்துடுறாங்க. ஆனா எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல சரக்கு குடிச்சு போட்ட மாதிரி பாட்டில் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களாயா, என்னதான் நீங்க கேஸை விசாரணை பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இங்கதான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் விக்ரம் என்ன பண்ணான்றதை நமக்கு காட்டுறாங்க. விக்ரம் அந்த வீணா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாஸ் கிட்ட இருந்து கால் வருது போல. பாஸை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல தான் பேசுவாரு. உண்மையான வாய்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. பாஸ் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுன்னு சொல்றாரு. ஆனா இவன் தயங்கிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப தயங்கிட்டு இருக்க, உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல பாஸ், நான் கொண்டு வந்து விடுறேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா உண்மையிலே இந்த பொண்ணை இவன் லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. பிரசன்ட்ல இந்த ஸ்பாட்ல வீணாவோட திங்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் அம்மா கிட்ட காமிச்சு இது உங்க பொண்ணோட திங்ஸா பாருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாவும் அழுதுகிட்டே இது என்னோட பொண்ணு திங்ஸ் தான், எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த விக்ரம் இருக்கான் பாத்தீங்களா, மயக்கத்துல இருக்க வீணாவோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க வச்சான்ல, அதனால தான் மயக்கத்துல இருக்காங்க போல. இப்ப வித்தியாசமா இருக்க ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிடறான். கட்டில லாக் பண்ணி வச்சுட்டு போறான். யாருக்காக லாக் பண்ணி வச்சுட்டு போறான்னு தெரியல. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த கருப்பு பையன் ஒரு வாரத்துக்குள்ள 3 பொண்ணை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பான். எப்படா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வெள்ளை பையன் கேட்டுட்டு இருக்கான். தெரியல, ஏதாவது பிளானை யோசிக்கணும். பிளானை யோசிச்சாதான் மோனியை காப்பாற்ற முடியும், இல்லனா மோனியை அவங்க கிட்ட சிக்கிப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவன் விளையாடிட்டு இருக்கான்.
இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வருது. விக்ரம்னு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த விக்ரம்ன்ற பையன் மரத்துல தூக்கு போட்ட மாதிரி இறந்து போயிருக்கான். என்னவா இருக்கும்ன்ற மாதிரி போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் பைக் மேல ஏறி நின்னு தூக்கு போட்டிருக்கான் போல, அதான் தற்கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, பைக் மேல ஏறினாலும் தூக்கு போடுறதுக்கு வசதியா இருக்காது, வேற யாரோ தூக்கு போட்ட மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க, இது கண்டிப்பா கொலை தான் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 4 பசங்களை காட்டுறாங்க. விக்ரமோட ஃப்ரெண்டா ஒரு 4 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே லாங்ல இருந்து இந்த விஷயத்தை பாக்குறாங்க. பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காரணம் ஹீரோவை அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சு ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாஸ் மாதிரி ஒரு நபர் பேசுவாரு பாத்தீங்களா, அவருமே இந்த பசங்களுக்கு கால் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீரோ தான், ஹீரோவோட கதையை சீக்கிரமா எப்படியாவது முடிங்கன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த பாபாக்கு அசிஸ்டண்டா மோகினின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த மோகினின்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா சண்டைலாம் போடுவாங்க போல. அங்க இருக்க எல்லாருக்குமே அந்த சண்டையெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸாவே பேசிக்கிறாங்க. இப்ப இந்த மோகினி என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில இருந்தும் அவன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜெயில இருந்து ஏதோ தப்பு பண்றாரு போல, அதை பத்தி தான் மோகினி சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பத்தி எதுக்காக யோசிக்கிற மோகினி அப்படின்ற மாதிரி இந்த பாபா சொல்றாரு. இவங்க 2 பேர் மும்மரமா பேசிட்டு இருக்கும் போது வெள்ளக்கார லேடி மாதிரி ஒரு லேடி இந்த இடத்துக்கு வராங்க. பாபா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லேடி பாபாவோட சீடை போல. இந்த விக்ரம்ன்ற பையன் இறந்து போனதுனால ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா பாபா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, போலீஸ் அவரோட வேலையை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு, அதுக்கு நம்ம தான் கோஆபரேட் பண்ணோம், புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மக்கள் கிட்ட சொல்றாரு. பாபாவே சொல்லிட்டாரு, அமைதியா போயிடலான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த பாபா என்ன நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்கணும்ன்றதுக்காக ஒரு 3-4 பேரை பிடிச்சிடுறாரு. அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதாவது இங்க சின்ன சின்ன பொண்ணுங்க காணாம போறதுக்கு பின்னாடி யாரா இருக்கா, தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 பசங்க தான் சார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, வயசு பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த வீணான்ற பொண்ணு படிச்ச ஸ்கூலுக்கு வந்து விசாரிக்கிறாரு. வீணா யார் கூட பேசினாங்க, யார் கூட பழகுனாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சதை சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்றன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் தூண்டில்லாம் போட்டு பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கும் தூண்டில்லாம் போட்டிருப்பாங்க. விக்ரம் நிறைய பொண்ணுங்க கிட்ட ட்ரை பண்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட ட்ரை பண்ணிருப்பான். இந்த பொண்ணுமே பிடி கொடுத்து பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் சந்தோஷப்படுறான். ஆனா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வீணாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. வீணா கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. பாத்தியா உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி பேசுறான்ற மாதிரி வீணா கிட்ட காமிச்சிடுறாங்க. வீணாவும் போனை பிடிங்கி நான் வீணா பேசுறேன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனை போட்டு திட்டுறாங்க. தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி இவன் சட்டுன்னு காலை கட் பண்ணிருப்பான். அதனால தான் நேர்ல பார்க்கும் போது அவன் மேல கோவப்பட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்துல அந்த 5 பசங்க இததான் பொழப்பா பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களை தூக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு கொல்கட்டால இருக்க அந்த சீனியர் ஆபீசர் கிட்ட இருந்து கால் வருது. விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் விசாரணை போயிட்டு இருக்கு, ஏதாவது அப்டேட் கிடைச்சா நானே சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப நைட் நேரம் தீபக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அக்காவும் தீபக் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அவனுங்க 2 பேரு அக்கா கிட்ட கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நாங்க வேணா லிஃப்ட் தரட்டுமா அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரி பசங்க கிட்ட நம்ம தம்பி பழகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அக்காக்கு கோவம் வருது. வீட்டுக்கு வரும்போது தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பசங்க கூட சேர்ந்து நீ சுத்தக்கூடாது, அந்த பசங்க கூட சேர்ந்து தம்பி தப்பு பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்ற மாதிரி தம்பியை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப வீணா கண்முழிக்கிறாங்க. வீணா கண்முழிச்சு பார்க்கும்போது ஓனாய் மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இவங்க ஐநான்னு சொல்றாங்க, ஏன்னு தெரியல, ஆனா பார்க்க ஓனாய் மாதிரி தான் இருக்கு. அந்த ஓனாய் மனுஷன் பக்கத்துல வந்து அட்டாக் பண்றான். 3 பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கு இந்த கருப்பு பையன் ஒரு ஐடியா சொல்றான். அதாவது லவ் பண்ற மாதிரி பழகி அந்த பொண்ணுங்கள மைக்கே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப வெள்ளை பையன் கருப்பு பையன் பிரிஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை பையன் எல்லா பொண்ணுங்களையும் ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுறான், நினைச்ச விஷயத்த பண்றான். இந்த கருப்பு பையனால ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ண முடியல. ஆனா இந்த வெள்ளை பையன் இருக்கான் பாத்தீங்களா, 3 பொண்ணை ஏமாத்தி மயக்கமாக்கிடுறான். இப்ப 3 பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்கல்ல, இந்த 3 பொண்ணுங்களை காசி கிட்ட தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே காசி கிட்ட தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த தீபக் இருக்கான்ல, அக்கா அக்கா என்ன வெளியே விடுக்கான்ற மாதிரி கேட்கறான். அதெல்லாம் வெளியே விட முடியாதுன்ற
மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி பசிக்குது சாப்பாடாவது தான்ற மாதிரி கேக்குறான். இவங்களுமே தம்பிக்கு சாப்பாடு தரலான்ற மாதிரி கதவை திறந்து சாப்பாடு தராங்க. இவன் தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறான். இவன் வேற கிளம்பிட்டானேன்ற மாதிரி அக்கா கோவப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த 5 பசங்க மட்டும் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி கை மாத்துறதுக்கு ஆளுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. ஹீரோ என்ன பண்றாருன்னா அதுல சிலரா லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்டா எந்த 5 பசங்கன்றதும் ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணை தூக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. அதாவது சில பசங்க வந்திருக்காங்க. வந்தவங்கள தடுக்கிறதுக்காக மாயா தடுத்து சண்டை போடுறாங்க. அப்பதான் வந்ததுல ஒருத்தன் தம்பின்றது உங்களுக்கு தெரிய வருது. தம்பியை பார்த்து ஷாக் ஆகும்போது தம்பி அக்காவோட மண்டையிலேயே அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம தம்பி தான் இந்த விஷயத்த பண்றானா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ வந்த 4 பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு கிளம்ப பாக்குறாங்கல்ல. அப்பன்னு பார்த்து இந்த லேடி கான்ஸ்டபிள் யாருக்கோ கால் பண்ணிடுறாங்க. திடீர்னு பார்த்தா பிளாக் கலர் Dress போட்ட மாதிரி ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் ஃபேஸ நமக்கு தெளிவாவே காட்ட மாட்டாங்க. வந்தவன் என்ன பண்றானா இந்த 4 பசங்களையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இந்த 4 பசங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு போக பார்த்தாங்கல்ல. அந்த பொண்ணை திரும்பி அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்டே ஒப்படைச்சிடுறான். அந்த லேடி கான்ஸ்டபிளும் நன்றிலாம் சொல்றாங்க. ஆனா வந்தது யாருன்றதை தெளிவா நமக்கு காட்டவே இல்ல. ஹெல்ப் பண்ணது யாருன்றதை தெளிவா நமக்கு காட்டல. லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை ஒரு என்ஜிஓல போய் விட்டுறாங்க. இத பத்தி காலையில ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சண்டை போட்டு காப்பாத்தினது யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. சரி எந்த என்ஜிஓல விட்டேன்னு கேட்கும்போது இந்த ஊர்ல ஒரு பெரியவர் தான் நடத்திட்டு இருக்காரு, வாங்க சார் அங்க போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே அங்க பாதுகாப்பா தான் அந்த பொண்ணு இருக்காளான்னு பாக்குறதுக்காக வராங்க. இந்த என்ஜிஓ நடத்துறவரையும் இப்பதான் காட்டுறாங்க. இவரோட பேரு வினோத் அப்படின்றது. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பிரின்சிபலா இருந்திருப்பாரு. இப்ப இந்த இடத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. ஹீரோக்கு இந்த வினோத நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சார் நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் எதனால இதை நடத்தணும்னு முடிவு பண்ணாருன்றத பத்தி எல்லாம் சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு படிப்பு எல்லாத்தையும் தரணும்னு இவர் ஆசைப்படுறாரு. இங்க இருக்க பூஜான்ற ஒரு பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பூஜா நல்லா படிப்பாங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பூஜாவோட அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு முடிவு எடுத்துறாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. பூஜா கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ற மாதிரி கூட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணை ஒரு இடத்துல விட்டுறாங்க போல. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு காயப்பட்ட மாதிரி அம்மா கிட்ட வந்திருப்பாங்க. அம்மா வினோத் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணை யாரோ லாக் பண்ணி ரொம்ப மோசமா நடத்தி இருக்காங்க போல. அதாவது நமக்கு ஒரு ஓனாய் வேஷம் போட்டவன் எல்லை மீறி நடக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு கிட்ட அவன் நடந்திருக்கான் போல. பொண்ணை வச்சு அம்மாவும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த வினோதம் பயங்கரமா ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா போலீஸுங்க பெருசா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பூஜா மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கவன் யாரு என்னன்னு தெரியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய பெண்கள் கடத்தப்படுறாங்க. அதே மாதிரி சில பெண்கள் இந்த மாதிரியும் தாக்கப்படுறாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. அதாவது ரொம்ப முகத்தெல்லாம் போட்டு அவன் கீறி வச்சிடறான் போல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் வினோத் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் நமக்கு 5வது எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல 5 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல அந்த 5 எபிசோடையும் நம்ம முடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.